பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். குத்துங்க எசமா குத்துங்க, இதுதான் டாஸ்காம். அதாவது ஒரு தலையை சூஸ் பண்ணும், ஒரு வீட்டை நிர்ணயிக்கிற தலை அப்படின்போது அவங்களுக்கு எந்த அளவுக்கு எபிலிட்டி இருக்குன்றதை பார்க்கறத விட அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபெமிலாரிட்டி இருக்குது அப்படின்றதான் இந்த டாஸ்க் பார்க்க போது. இந்த குத்துங்க எசமா அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, வீட்டுக்குள்ள 3 பேருக்கும், அது கனிக்கும், சபரி அண்ட் கம்ருதீன் 3 பேருக்கும் அவங்களோட பொம்மைகள் வைக்கப்படும். ஸோ அதில் ஒரு ஆளுக்கு 3 தடவை கத்தி குத்து வந்தது அப்படின்னா அவங்க எலிமினேட் செய்யப்படுவார்கள். 3 கத்தி குத்து அப்படின்னா இப்போ இருக்கிற மற்ற கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே ஒரு தடவை அந்த பொம்மையில் குத்தலாம். இவங்க குத்தும் போது அந்த 3 பேர் பார்த்துடக்கூடாது. இப்போ கம்ருதீனை சுபிக்ஷா குத்துறாங்க அப்படின்னா அதை கம்ருதீன் பார்த்துட்டாருன்னா சுபிக்ஷா அவுட். ஸோ சுபிக்ஷா கத்தி குத்துனாங்க இல்லையா, அதை கணக்கில் எடுத்துக்கப்படாது, அந்த கத்தியும் எடுத்துக்கப்படாது. ஸோ அந்த கத்தியை வேற யாராவது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு நபருக்கு 3 தடவை கத்தி குத்து வந்துச்சு அப்படின்னா அவங்க எலிமினேட் செய்யப்படுவார். அந்த வரிசையில் எந்த ஒரு நபருக்கு 3 கத்தி குத்துகள் முதல்ல வருதோ அவங்க அந்த ரவுண்ட்லேருந்து எலிமினேட் செய்யப்படுவார். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ கம்ருதீனுக்கு 3 கத்தி குத்து வந்துருச்சு ஃபர்ஸ்டா அப்படின்னா அவர் எலிமினேட் செய்கிறாங்க. அதே மாதிரி கனிக்கு 1 தான் இருக்குது, சபரிக்கு 2 தான் இருக்குது அப்படின்னா இவங்க 2 பேரும் கேமில் இருப்பாங்க. மேபி ஒன்றா இருக்கிற கனிக்கு 3 கத்தி குத்து வந்துருச்சு, சபரிக்கு 2 தான் இருக்குது அப்படின்போது கனியும் எலிமினேட் பண்ணிட்டு சபரி வின்னர்வாங்க. ஸோ இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா, முதல் 3 கத்தி குத்துகள் யாருக்கு வருதோ அவங்க எலிமினேட் செய்வாங்கன்றதான் கான்செப்ட். ஆனால் இந்த கத்தி குத்து பண்ணும்போது அந்த சம்பந்தப்பட்ட நபர் அதை பார்த்து அவங்களுக்கு தெரியாத நேரத்தில், இப்போ எங்கேயோ வாஷ்ரூம் போயிருக்காங்க, எங்கேயோ இருக்கிறாங்க, அவங்க தூங்கிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு டைமில் நம்ம கத்தி வச்சு குத்திட்டோம் அப்படின்னா ஓகே. பட் யாராவது ஒருத்தர் இப்போ கனியை கெமியை குத்திட்டு இருக்கிறாங்க, அதை கனி பார்த்துட்டாங்க அப்படின்னா ஏ கெமி கண்டுபிடிச்சிட்ட உன்ன அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கெமி அந்த கத்தியை எடுத்துடணும். அது கணக்கில் எடுத்துக்கப்படாது, அந்த கத்தியை வச்சிடணும். ஆனால் இந்த கத்தி குத்துறாங்க இல்லையா, அப்புறம் மற்றவங்கலாம் கத்தி வச்சு குத்திட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு தடவை அவங்க கத்தியை எடுத்து குத்திட்டாங்க அப்படின்னா அவங்க ஆப்பர்ச்சுனிட்டி முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் அவங்க குத்தக்கூடாது. இதுதான் டாஸ்காம். உன் டாஸ்கில் தூக்கி மண்ணை போட அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த டாஸ்க்கை படிக்கும் போதே நமக்கு தெரியுது யாருக்கு நிறைய பேரை பிடிக்குதோ அவங்களுக்கு அந்த ஓட்டிங் விழும். இப்போ கம்ருதீன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பார்வதி அவங்க ஒரு கேங்க்கு மட்டும்தான் கொஞ்சமாவது பிடிக்கும். அதுலேயும் நம்ம திவாகருக்கு பிடிக்காது, நிறைய பேருக்கு பிடிக்காது. ஸோ கம்ருதீனுக்கு ஆப்வியஸாக கேப்டன்சி போக போகிறது கிடையாது. சபரியும் சரி, சபரியா கனியா அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கனிக்கு தான் நிறைய பேர் அன்பான தாய், அரவணைப்பான தாய், எங்கள் கனி அக்கா அன்னபூரணி அப்படின்னு சொல்லிட்டு கனியை தான் ஜெயிக்க வைக்க போகிறாங்க. அதுக்காக தான் கனியை கொண்டு வரணுன்றதுக்காகவே இந்த ஒரு டாஸ்க். அவங்கள ஃபிசிக்கலி மென்டலி டெஸ்ட் பண்ணாமல் அவங்க ஃபெமிலாரிட்டியை வச்சு அவங்களோட இந்த அன்பான கருணையான கனியை தூக்கி, காரக்குழம்பு கனியை தூக்கி கேப்டன்சிக்கு கொண்டு வர போகிறானுங்க. அதுக்கு தான் இந்த டாஸ்க்கை வச்சுருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் லைவில் பார்த்தோம் அப்படின்னா பார்வதி, கலையரசன், அப்சரா இவங்க 3 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பார்வதியோட வேலை டே 1லேருந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்க கூட ஒவ்வொருத்தர் கூடயா உட்காந்து ஒவ்வொருத்தரை பற்றி பேசுவாங்க. அது திவாகர் கூட உட்காந்து திவாகர், கலை அவங்க கூட உட்காந்து மற்ற கண்டஸ்டன்ஸ் பற்றி நம்ம என்ன நினைக்கிறோம், அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. லைக் இது எதுக்காக அப்படின்னா, இதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுறது, மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். சபரி இப்படி ஒரு ஓவர் ஆக்டிங், கம்ருதீன் சீப் பிஹேவியர், அதுவே நம்மளோட கனியக்கா நடிக்கிறாங்க, ஒரு அன்பான கேங்கை வச்சு பொழைச்சிட்ருக்காங்க அப்படின்னு. ஸோ இதெல்லாம் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிகிட்ருக்காங்க மக்கள்கிட்ட. அதே மாதிரி திவாகர் ஒரு தடவை சொன்னார், என்னதான் இருந்தாலும் நீ பண்ணுறதுலேயும் தப்பு இருக்குது பார்வதி அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னதும், அண்ணா சும்மா இருண்ணே, நீயே என்ன ரெஜிஸ்டர் பண்ணுற அப்படின்றாங்க. ஸோ பார்வதி ரொம்ப இன்டென்ஷனலாக பண்ணுறாங்க. ஒருத்தர்கிட்டையும் தனித்தனியாக அவங்கக்கிட்ட பேசி யாரை பற்றி தெரிஞ்சுக்கிற மாதிரி பேசுறதுக்கான காரணம் மக்கள்கிட்ட பதிவு பண்ணுறது தான். அண்ட் அந்த மாதிரி இன்றைக்கி அப்சரா கிடச்சிட்டாங்க. ஸோ அப்சரா கிட்ட அப்படியே ஒருத்தர் பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றதையும், அப்சரா பாயிண்டில் மற்றவங்க எப்படி இருக்காங்கன்றதையும் இவங்க பாயிண்ட்டை வச்சு மற்றவங்க கிட்ட லாக் பண்ணிட்டு இருக்காங்க. அது நம்ம சபரி, அந்த சபரியை பற்றி பேசினோடனே கலையரசன் கூடவே வந்துடுவார். ஸோ கலையரசனுக்கு சபரியை சுத்தமாக பிடிக்காது. கிச்சனில் சபரி எப்படியெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கான், அவனுக்கு தான் எல்லாம் தெரியும், அவனுக்கு சமையல் தெரியாது. கலையரசனை விட சபரி கொஞ்சம் கம்மியாக தான் சமைப்பார். ஆனால் சபரி என்ன பண்ணுவார் அப்படின்னா, அதை பயங்கரமாக எக்ஸ்போஸ் பண்ணுவார். நான் இதை பண்ணிட்டேன், எனக்கு இது தெரியல, ஆனால் நான் அதை கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி வெளியே காட்டுவார். லைக் இப்போ கனி அக்கா சொல்லி தான் நான் செஞ்சேன் அப்படின்றத எல்லாரும் மணி கூப்பிட்டு இன்னைக்கு நல்லா வந்துருந்துச்சுன்னா அதுக்கு கனி அக்கா தான் காரணம், எனக்கு கனி அக்கா சொல்லி கொடுத்து நான் அதை கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் போஸ்ட் பண்ணுற பர்சன். ஸோ அது அவரோட பை நேச்சராகவே இருக்குது. அவர் இப்போ அந்த தண்ணி கொடுக்குற டைம்லையும் சரி, அவர் குளிக்கலை, உங்களுக்கெல்லாம் நான் தண்ணி கொடுத்தேன்டா, நான் குளிக்கலை அப்படின்னு சொல்லாமல், நான் தண்ணி இல்லை அதனால ஜஸ்ட் நான் இன்றைக்கி வைப் பண்ணி தான் எடுத்துக்கிட்டேன், ஏன்னா நம்ம தண்ணியை நாமளே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நம்ம நிறைய எடுத்துட்டோம் அப்படின்ற பேர் வந்துடும், அதனால தான் நான் இதை பண்ணேன் அப்படின்ற மாதிரி தான் எப்படிப்பட்ட ஒரு
மாடர்ன் மதர் தெரேசான்றத அங்கங்கே ரெஜிஸ்டர் பண்ணுவார். ஆனால் அதே மாதிரி கலையரசன் கிச்சனுக்குள்ளே இருக்கும்போதும் சின்ன சின்ன வேலைகள், எதையாவது வாஷ் பண்ணி கொடு, காய்கறி கட் பண்ணி கொடு, அரிசி கழுகி கொடு, இதெல்லாம் பண்ணுறது கலையரசனா. இதெல்லாம் நான் பண்ணுவேன். சும்மா யாராவது வரும்போது மட்டும் கரண்ட் எடுத்து கிண்டிக்கிட்டு இருக்கிறது மட்டும் ஆனால் இவன் மட்டும் பேர் வாங்கிக்கிறான். ஸோ எஃப்ஜே அண்டு இவர் தான் சபரி தான் மெயினாக இருக்கிற மாதிரி அவங்கள காமிச்சிக்கிறாங்க. உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னா நீ தான் வாலண்டியராக வந்து நீங்கள் இதை பண்ணிட்டீங்க, இன்றைக்கி நான் பண்ணுறேன்டா அப்படின்னு செய்யணும். அதை விட்டுட்டு எடுத்து இவங்ககிட்ட எல்லாத்தையும் அப்படி ஸ்பூன் ஃபீடிங் பண்ணுவாங்களாமா. இவனுக்கு வாயை திறந்து கேட்க தெரியாதா? என்னோட நாட்டுப்புற கலைகள் சம்மந்தமாக எனக்கு ஆட தெரியும், அதே மாதிரி எனக்கு சமையல் தெரியும், அப்போ இது என்னோட வாய்ப்பு, இதை நான் பயன்படுத்த விடாமல் அவன் தட்டி பறிக்கிறான் அப்படின்னு. ஏன் உனக்கு வாய் இல்லையா? இங்கே இப்படி ஒவ்வொருத்தர்கிட்டையும் உட்காந்து புலம்பிட்டு இருக்கிறதுக்கு, ஊர்கிழவி மாதிரி புலம்பிட்டு இருக்கிறதுக்கு டேரெக்டாக நீ சபரிக்கிட்டே கேட்டுருந்துருக்கலாமே. நீ கேட்டிருந்தா உனக்கு அந்த இடத்துல மாஸ் கூடி இருக்குமே. சபரி என்ன நீங்கள் பண்ணுறது எனக்கு பிடிக்கல, எனக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க, நீங்கள் மட்டும் பண்ணுற மாதிரி காமிச்சிக்கிறீங்க, எனக்கும் இன்னைக்கு எனக்கு நல்லா சமைக்க தெரியுதுன்னு போது எனக்கு ஏன் ஸ்பேஸ் கொடுக்க மாட்டீங்க, வெறும் ஹெல்ப்பராக பார்க்குறீங்க, எனக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுங்களேன் அப்படின்னு நீ கேட்டிருந்தா நீ வேற லெவல்னு சொல்லலாம். அங்கெல்லாம் வாயை மூடிக்கிட்டு அவன்கிட்ட பேசினா கனி கேங் வந்து நம்மளை எதிர்த்துருமோ, கனி கேங் ஏதாவது வந்து பேசிடுமோன்னு பயந்து பம்பிட்டு இருந்துட்டு இங்கே வந்து அப்படியே வீரவாசனம் பேசிகிட்டு இருக்கிறார். அந்த சபரி தான் நான் வந்து கரை வச்சுட்டேன், சபரியை விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரும் இப்போ லிவிங் ஏரியாவில் இருக்காங்க. யார் சீக்கிரம் குத்து வாங்குறாங்க? ஆப்வியஸாக கனியை தான் வின்னர் ஆக்க போகிறாங்க. ஸோ அது என்ன பண்ணுறாங்க, அதில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதா அப்படின்றது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.